தென்னை மரங்களே இல்லாத நாடு எதுன்னு தெரியுமா? தென்னை மரங்கள் மனித இனம் தோன்றுவதற்கு சுமார் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஒரு சிலர் பூமியின் அனைத்து பகுதிகளிலும் தென்னை மரங்கள் காணப்படுகிறது என்று நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் தென்னை மரங்கள் பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியது. மேலும் பனி விழும் அல்லது குளிர் அதிகமாக இருக்கும் எந்த நாட்டிலும் தென்னை மரங்கள் வளராது. எடுத்துக்காட்டாக ரஷ்யா, கனடா, ஐஸ்லாந்து மற்றும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் தென்னை மரங்களை உங்களால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நாடுகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம். உப்பு தன்மை கொண்ட மணலையும் கடல் காற்றையும் தாங்கி வளரும் தனித்துவமான திறனை கொண்டது தென்னை மரங்கள். முதலில் வாஸ்கோ ட காமா என்பவர் தான் தேங்காய்களுக்கு கோகோ என்று பெயர் வைத்தார். ஸ்பானிஷ் மொழியில் கோகோ என்பதற்கு மூடிய முகம் என்று பொருள். தேங்காய் பால் பசும்பாலுக்கு நிகரான குணங்களை கொண்டது. வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் சக்தி தேங்காய் பாலுக்கு உண்டு. உலகிலேயே அதிகளவு தேங்காயை உற்பத்தி செய்யும் முதல் 3 நாடுகள் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியா. உலகில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காயில் கிட்டத்தட்ட 70% இந்தோனேஷியா நாட்டில் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க. அதிக அளவு தேங்காயை ஏற்றுமதி செய்யும் நாடு தாய்லாந்து மற்றும் அதிக அளவு தேங்காயை இறக்குமதி செய்யும் நாடு சைனா.